ஹாய் ஆல். ஸோ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்க போகிறீங்க. உங்கள் அப்பா கிட்ட போய் கேட்குறீங்க, உங்களுக்கு ஒரு புது ஃபோன் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் அப்பா சொல்கிறாரு, நீ எந்த ஃபோன் வேணாலும் வாங்கிக்கோ, நான் அதுக்காக நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க. கடைக்கு போயிட்டு நீங்கள் லைக் ஓல்டஸ்ட் வெர்ஷன் ஃபோன் வாங்குவீங்களா, இல்லை லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபோன் வாங்குவீங்களா? கடைக்கு போயிட்டு நீங்கள் லைக் லைக் லேண்ட்லைன் ஃபோன் மாதிரி ஃபோன் வாங்குவீங்களா, இல்லைனா லைக் லேட்டஸ்ட் iOS வெர்ஷன் ஃபோன், இல்லைனா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஃபோன் வாங்குவீங்களா? ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபோன் தானே வாங்குவீங்க. ஸோ அப்போ நம்ம ஃபோன் சூஸ் பண்ணுறது மட்டும் ரொம்ப காஷியஸாக, ரொம்ப நம்ம வைஸ் டிசிஷன் நம்ம எடுக்கிறோம். ஓகே. ஸோ அப்போ பட் நம்ம காடை ஃபாலோ பண்ணுறவே மட்டும் ஏன் ஓல்டு வேஸே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்? why are we still following the old ways or tradition to seek God? நம்ம இன்னும் ஏன் பழைய வேஸே ஏன் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்? நம்ம ஏன் why don't we seek for new ways or a new way that God has given? So let me explain to you what it means. Okay, the first and then like in the olden days there was a tent. Okay, so on the tent kulla only high priest can go. ஸோ மித்தவங்க எல்லாருமே நினச்சவங்க எல்லாருமே போக முடியாது. அந்த டென்ட்குள்ளே ஹை ப்ரீஸ்ட் மட்டும் தான் போக முடியும். அந்த டென்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ நார்மல் டென்ட். ஏன்னா அந்த டென்ட் இட்ஸ் அ ஹோலி டென்ட், இட்ஸ் அ ஹோலி பிளேஸ். ஸோ அப்போ ஹை ப்ரீஸ்ட் மட்டும் தான் உள்ளே போயிட்டு ஹில் கிவ் சாக்ரிஃபைசஸ் ஃபார் காட். ஸோ காட்காக அவர் சாக்ரிஃபைஸ் அவர் கொடுப்பாரு. ஸோ நீங்கள் இப்போ கேட்கலாம், ஏன் காட்காக சாக்ரிஃபைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் காட் சாக்ரிஃபைஸ் டிமாண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ காட் ஏன் சாக்ரிஃபைஸ் கொடுக்கணும்னு சொன்னார்னா, லைக் அண்டர்ஸ்டாண்ட் தட் our sin separates us from God. அதாவது நம்ம பண்ணுற பாவம் it creates a barrier, it separates us from God. நம்மளையும் காடையும் பிரிக்கிறது நம்மளோட சின். ஸோ அப்போ அந்த சின்னை பிரேக் பண்ணணும்னா it has to be a blood offering must be given. ஸோ நீங்கள் யோசிக்கலாம், ஏன் blood offering, why not just any other holy water? ஏதாச்சும் ஒரு தண்ணி இல்லைனா ஏதாச்சும் ஏன் கொடுக்கக்கூடாது? நம்ம ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ஏன் நம்ம அந்த பிளட் ஆஃபரிங்கை எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சின்னுன்னா என்னன்னு சொல்லிடுறேன். சின்னுன்னா நம்ம ஒரு பொய் கூட சொன்னால் கூட அது சின் தான். ஸோ அதுவுமே ஒரு பாவம் தான். ஸோ பெரிய தப்பு பண்ணால் தான் பாவம்னு இல்லை. ஸோ நம்ம ஒரு பொய் சொன்னால் கூட பாவம் தான். ஸோ அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சின் பண்ணியிருக்கோம் தான். ஸோ அப்போ அந்த பிளட் சாக்ரிஃபைசஸ் கொடுக்குறப்போ எதுக்குன்னா, காட் சொல்லியிருக்காரு, பிளட் லைஃப் இஸ் இன் த பிளட். அதாவது நம்மளோட ரத்தம் நம்மளோட உயிரில் தான் இருக்குது. ஸோ த லைஃப் கிவிங் எலிமெண்ட் இஸ் இன் ஆர் பிளட். ஸோ அதனால தான் காட் சொன்னார், அந்த பிளட்டை ஆஃபரிங்காக கொடுத்தா தான் God will accept the forgiveness. So the forgiveness requires that blood. ஸோ அப்போ காட் சொன்னார், அந்த ஒரு அனிமல் எடுத்துகிட்டு அந்த அனிமலோட பிளட்டை ஆல்டரில் போர் பண்ணணும் அப்படின்னு காட் சொல்லுவார். ஸோ அப்போ நீங்கள் யோசிக்கலாம், லைக் அனிமல் லைக் அந்த அனிமலுக்குமே நிறையா லைக் அந்த ரூல்ஸ் இருக்குது. அது என்ன ரூல்ஸ்னால், இட் மஸ்ட் பி இன்னசென்ட், இட் மஸ்ட் பி ஃபால்ட்லெஸ், இட் மஸ்ட் பி ஸ்பாட்லெஸ். அதாவது அந்த அனிமல் இட் மஸ்ட் நாட் ஹாவ் எனி எரர் இன் இட், லைக் இட் மஸ்ட் நாட் ஹாவ் எனி ஃபால்ட் இன் இட். அதாவது அந்த அனிமலில் எந்த ஒரு தப்புமே இருக்கக்கூடாது. அப்போ தான் காட் அந்த பிளட்டை அக்செப்ட் பண்ணிப்பார். ஸோ அது ஏதாச்சும் ஒரு தப்பு இருந்ததுன்னா காட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒன்லி ப்ரீஸ்ட் குட் என்டர் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஸோ நம்மள மாதிரி லைக் நார்மலாக இருக்கிற எல்லா ஹியூமன் பீயிங்ஸ் அந்த ஹோலி பிளேஸ்க்குள்ளே போக முடியாது. அந்த ப்ரீஸ்ட் மட்டும்தான் அந்த காட் இருக்கிற பிளேஸில் போயிட்டு இந்த காட் ப்ரெசன்ஸ் இருக்க பிளேஸில் போயிட்டு அந்த சாக்ரிஃபைசஸ் கொடுப்பாரு. ஸோ எல்லா மித்த ஹியூமன்ஸ் பீனாலும் மித்த எல்லா நார்மல் பீப்புள்னாலையும் போக முடியாது. ஸோ அந்த ப்ரீஸ்ட்டுமே யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாருன்னா,
கடவுள் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ காட் அப்பாயிண்டட் பீப்புள் மட்டும்தான் வந்து ப்ரீஸ்டாக இருக்க முடியும். அவங்க மட்டும்தான் அந்த ஹோலி டென்ட்குள்ளே போக முடியும். அந்த ஹோலி டென்ட்குள்ளே வந்து அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போவாங்க. ஸோ வந்து இயர்லி 1 டைம் மட்டும்தான் வந்து அந்த டென்ட்குள்ளே போவாங்க. அந்த பிளட் சாக்ரிஃபைசஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து லைக் அவங்க நினச்ச நேரம் வந்து அந்த டென்ட்குள்ளே வந்து அவங்களால போக முடியாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த அனிமல் வந்து ஸ்பாட்லெஸ்ஸாக இருக்கணும், அந்த அனிமல் வந்து இன்னசென்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹியர் கம்ஸ் த நியூ அப்டேட். அது என்ன அப்டேட்னா, ஜீசஸ் இஸ் த ஹை ப்ரீஸ்ட். நீங்கள் யோசிக்கலாம், ஏன் ஜீசஸ் வந்து ஹை ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஜீசஸ் இஸ் இன்னசென்ட். அதாவது ஜீசஸ் இந்த வேர்ல்டில் இருக்கப்போ அவர் ஒரு தப்பு கூட பண்ணவே இல்லை. யூனோ ஹி லிவ்ட் அ பிளேம்லெஸ் லைஃப், ஹி லிவ்ட் அ பர்ஃபெக்ட் லைஃப். ஸோ அப்போ தான் வந்து அவரோட பிளட்டை வந்து கேன் பி அக்செப்டட் அஸ் அ ஆஃபரிங். ஸோ அவரோட பிளட்டை வந்து ஆஃபரிங்காக அக்செப்ட் பண்ணணும்னா ஹி மஸ்ட் லிவ் அ பர்ஃபெக்ட் faultless life. So Jesus அது மாதிரி தான் வந்து he lived a perfect life and he shed his blood on the cross for us. So Jesus யாருன்னா, he is the son of God. அதாவது God came from heaven to earth for us. நம்மளோட பாவம் எல்லாம் மன்னிக்கப்படணும், நம்மளோட forgiveness of sinsக்காக என்ன பண்ணாருன்னா ஜீசஸ் வந்தார். ஜீசஸ் இந்த கிராஸில் வந்து he died for us. ஜீசஸ் இந்த கிராஸில் இறந்த மூலியமாக வந்து என்னாச்சுன்னா he made a new agreement with God for us. After he was died, on the third day he rose again. மூன்றாவது நாள் வந்து அவர் உயிர் தெழுந்தார். Now he is in heaven with the Father God. ஸோ அப்போ நம்மளோட சின்ஸ் எல்லாம் forgive, இப்போ வந்து நம்ம சின்ஸ்லாம் வந்து forgive பண்ணிக்கலாம். And also we can inherit God's blessings through Jesus. ஓகே, ஸோ ப்ளீஸ் நோட் தட் ஜீசஸ் வந்து அவரோட பிளட்டை மட்டும் அவர் வந்து ஆஃபர் பண்ணலை. நவ் ஜீசஸ் ஆக்ட் அஸ் அ மீடியேட்டர் பிட்வீன் காட் ஃபார் அஸ். அதாவது ஜீசஸ் வந்து நம்மளுக்காக காட் கிட்ட பேசுகிறவராக இருக்கார். அண்ட் he'll speak with Father God for us, and also he lived a perfect life so that he can help us in our weaknesses. Whatever we go through, நம்ம வந்து ஜீசஸ்கிட்ட சொன்னால் போதும், he can help us. The third point is, the physical cleansing and the physical sacrifices are now useless and outdated. ஏன்னா வந்து all the physical washing, all the physical cleansing அது எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக தான் நடக்கும் தவிர like for the inner man, for inner self அது எதுவுமே பண்ணாது. ஸோ ஜீசஸ் வந்து என்ன பண்ணாருன்னா, on the cross he gave us a spiritual connection. He connected us with the Father God. He connected us with him so that he can work with us internally. God வந்து Jesus came to do the inner work. அதாவது ஜீசஸ் வந்து he wants to cleanse our mind. Jesus want to cleanse our heart. அப்போதான் வந்து நம்மளோட we can live a better life on earth. நம்ம இந்த உலகத்தில் வந்து if you want to live a better life, we must overcome the sin. ஸோ அப்போ ஜீசஸ் வந்து he deals with us in the inner heart. And just on the physical cleansing மட்டும் ஜீசஸ் வந்து பண்ண வரல. He also wants to cleanse us internally to make us a better person, to make us a better human being. ஓகேவா? ஸோ நம்ம லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்போ ஜீசஸ் வந்து he will not stand far away and just watch. அவர் வந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்க மாட்டார். Jesus wants to come inside of you and he wants to help you in your weaknesses, and also he wants to help you in your sicknesses. The fourth point என்னன்னா, Jesus is the incarnation of God. அதாவது ஜீசஸ் வந்து என்னதான் ஒரு கடவுளாக இருந்தாலும் அவர் வந்து மனுஷ உருவத்தில் நம்மளுக்காக இங்கே ஹெவன்லேருந்து earthக்கு வந்து he lived as a normal human being. ஓகேவா? ஸோ ஜீசஸ் came down and lived a normal life like us. ஜீசஸ் வந்து he existed even before the Old Testament in the many incidentsல. அப்புறம் இந்த நியூ டெஸ்டமெண்ட்ல ஜீசஸ் he came as a human for us. Old Testamentக்கு முன்னாடி, அதாவது இந்த கிரியேஷன் ஆஃப் வேர்ல்டுக்கு முன்னாடியுமே வந்து ஜீசஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருந்தாரு. அப்புறம் நியூ டெஸ்டமெண்ட்லேயுமே வந்து he took a physical form like a human being, and he was born and he was raised. Okay, so Jesus வந்து இந்த earthல வாழ்ந்தப்போ he didn't have a luxurious life. அவர் வந்து ஒரு rich life வந்து அவர் வாழலை. Jesus suffered hunger, Jesus suffered poverty, Jesus suffered loneliness, Jesus suffered rejection. அவர் வந்து எல்லா கஷ்டத்தையும் அவர் பட்டாரு. He suffered even till death.
ஓகேவா? He didn't have a comfort life while he lived on this earth. இந்த எல்லா சஃபரிங்ஸ்லையுமே வந்து ஜீசஸ் வந்து அவர் எந்த தப்புமே பண்ணல, எந்த தப்புமே அவர் பண்ணவே இல்லை. He lived a perfect innocent life. ஏன்னா அவர் இன்னசென்ட் லைஃப் அவர் வாழ்ந்தால் மட்டும்தான் அவரோட பிளட் வந்து இட் would be acceptable and no his blood would be a suitable offering for God. ஸோ அப்படி வாழ்ந்த மூலயமா வந்து ஜீசஸ் he saved the entire humanity on the cross so that we can all be saved through Jesus. Okay, we can all be saved through the name of Jesus. The fifth point வந்து என்னன்னா, the work to save humanity is already finished. அதாவது no matter how much work we do to reach God, it is now all it will never be enough, and it is not enough to reach God. நம்ம என்னதான் வந்து நம்மளை கஷ்டப்படுத்திட்டு கடவுளை தேடணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா God வந்து he already came down from heaven to earth for us. He already finished the work. அதாவது ஜீசஸ் வந்து கிராஸ்ல சொன்னாரு, it is finished அப்படின்னு சொன்னாரு. it is finished னா the work to save the humanity is already finished. அதாவது ஜீசஸ் he broke the separation. ஜீசஸ் வந்து நம்மளுக்கும் கடவுளுக்கு இருக்க செப்பரேஷன் அவர் பிரேக் பண்ணிட்டாரு. ஸோ வந்து நம்மளோட ஹியூமனிட்டி அவர் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு போய் கடவுளை தேடணும்னு அவசியம் இல்லை. he already reached down to us and he already saved us. the only thing is we must believe in him. ஓகேவா? நம்ம அவர் மேலே நம்பிக்கை மட்டும் வச்சா போதும், ஜீசஸ் மேலே நம்பிக்கை மட்டும் வச்சா போதும். we can experience a better life in earth as well, and also we can our sins can be forgiven, and we can also inherit the blessings. ஸோ அப்போ வந்து நம்ம கடவுளை தேடி நம்ம வந்து ஒரு ஹோலி பிளேஸ், ஒரு ஹோலி ஹில், நம்ம வந்து ஒரு மவுண்டனுக்கோ இல்லை வந்து எங்கேயோ கிளைம் பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து மலை ஏறணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு ஹோலி பிளேஸை தேடி போகணுன்னு அவசியம் இல்லை. you can seek God wherever you are. Jesus will come and help you wherever you are, and whatever addictions you're going through, whatever weakness you're going through, whatever sin, whatever sicknesses you're going through, Jesus is there to help you. Okay va? Jesus வந்து என்னதான் ஒரு ஹெவனுக்கு ஃபிசிக்கலாக போனாலும் Jesus promised that he would give his spirit for us. அப்போ காடோட ஸ்பிரிட் நம்ம கூட இருந்தால் தான் இந்த காட் வந்து நம்ம கூட ஆம்னி ப்ரெசண்ட்டாக இருக்க முடியும். காடோட ஸ்பிரிட் நம்ம கூட இருந்தால் தான் he can be with us everywhere. ஸோ அப்போ ஜீசஸ் வந்து he can be with us every minute, every second and every hour. ஸோ அதனால தான் ஜீசஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, I will never leave you nor forsake you. So we can access God through his spirit. ஓகேவா? ஸோ அப்போ தான் ஜீசஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஃபிசிக்கலாக அவர் இருந்தால் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண முடியாது. பட் அவர் இப்போ ஸ்பிரிட்டாக நம்ம கூட இருக்கனால he can help everyone. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ டோன்ட் ஹாவ் டு ஹர்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் சீக் காட், ஜஸ்ட் பிலீவ் இன் ஜீசஸ். ஓகே? ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு எதுவுமே புரியலனாலும் பரவாயில்ல, பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், that for God so loved the world, he gave his own and only begotten Son. Whoever believes in him shall not perish but have eternal life. Okay, so please keep trusting God. I pray that God would reveal himself to you all.